அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு பிப்ரவரி 11ஆம் தேதி புதன்கிழமை. கண்டுபிடிப்புகளின் தந்தை தாமஸ் ஆல்வா எடிசன். உலக வரலாற்றில் அதிக கண்டுபிடிப்புகளுக்கு சொந்தக்காரர் தாமஸ் ஆல்வா எடிசன் பிறந்த தினம் இன்று. அமெரிக்காவின் ஓஹையோ மாநிலத்தில் பிறந்தவர் 1847. குடும்பம் மிச்சிகனில் உள்ள யூரோன் துறைமுக பகுதிக்கு இடம்பெயர்ந்தது. அப்பா மர வியாபாரி. சிறுவயதில் ஸ்கார்லட் காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட எடிசன் 8 வயதில் பள்ளியில் சேர்க்கப்பட்டார். ஆசிரியர் திட்டியதால் 3 மாதங்களில் அவரை பள்ளியை விட்டு நிறுத்திய அம்மா தானே பாடம் சொல்லி தந்தார். பாடங்களோடு பைபிள், நல்ல நூல்களை படிக்குமாறு அப்பா கூறினார். ஒவ்வொரு புத்தகம் படித்து முடித்த போதும் 10 சென்ட் அளித்து உற்சாகப்படுத்தினார். பார்க்கும் எதையும் சோதித்து அறியும் ஆர்வம் சிறுவயதில் இருந்தே அவருக்கு உண்டு. கோழி அடைகாத்து குஞ்சு பொரிப்பதை பார்த்த சிறுவன் எடிசன் தானும் முட்டைகள் மேல் அமர்ந்து சோதனை செய்து பார்த்திருக்கிறார். ரிச்சர்ட் பார்க்கர் மற்றும் தாமஸ் பைன் மற்றும் சர் ஐசக் நியூட்டன் ஆகியோரின் புத்தகங்கள் உட்பட ஏராளமான புத்தகங்களை 11 வயதுக்குள் கற்றுத் தேர்ந்தார் எடிசன். ரயில் நிலையத்தில் தந்தி இயக்குநராக பணியாற்றிய போது ரயில் பெட்டியையே அச்சகமாக மாற்றி வீக்லி ஹெரால்டு வார பத்திரிகையை அச்சிட்டு வெளியிட்டார். அங்கு சோதனை கூடம் அமைத்து கண்டுபிடிப்புகளையும் தொடங்கினார். ஒருமுறை அங்கு அவர் வைத்திருந்த பாஸ்பரஸ் எரிந்து ரயில் தீப்பற்றியது. ரயில்வே அதிகாரி ஆத்திரமடைந்ததில் அவரது ஒரு பக்க காது கேளாமல் போனது. இவர் தன் வாழ்நாளில் கண்டறிந்த விஷயங்கள் மொத்தம் 1300. உலக சரித்திரத்தில் வேறு எவரும் அருகில் நெருங்க முடியாத எண்ணிக்கை இது. 1093 கண்டுபிடிப்புகளுக்கு காப்புரிமை பெற்றிருக்கிறார். இத்தனைக்கும் அறிவியல், கணிதம் என்று எதையும் முறையாக கற்றவர் அல்ல. மென்லோ பார்க் பகுதியில் 1876 ஆராய்ச்சி கூடம் அமைத்தார். மின்சார பல்பு, எலக்ட்ரிக் ஜெனரேட்டர், டெலிகிராப் சிஸ்டம், எலக்ட்ரிக் ஃபேன், ரேடியோ வால்வ், மெகாபோன், மோட்டார், மின்சார இருப்பு பாதை, தொலைபேசி ஸ்பீக்கர், ஒலிபெருக்கி, கிராமபோன், மூவி கேமரா, இராணுவ சாதனங்கள் ஆகியவை இவரது கண்டுபிடிப்புகளில் குறிப்பிடத்தக்கவை. ஒரு சாதனையை நிகழ்த்திய பிறகு அதற்கான பாராட்டுக்களை பெற அவர் அங்கே இருக்க மாட்டார். அடுத்த கண்டுபிடிப்புக்காக ஆராய்ச்சி கூடத்துக்குள் போயிருப்பார். இது பற்றி கேட்டால் நேற்றைய கண்டுபிடிப்பு பற்றி பேசி இன்றைய நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை என்பார். எடிசன் அக்டோபர் 18, 1931 84 வயசு வரை உயிரோடு இருந்திருக்கிறார். அந்த 84வது வயதுல மறைந்துள்ளார். அவரது உடலை அடக்கம் செய்யும் போது அமெரிக்க அதிபர் ஹெர்பர்ட் ஹூவர் உத்தரவின் பேரில் அமெரிக்கா முழுவதும் மின் விளக்குகள் 1 நிமிடம் அணைக்கப்பட்டன. கண்டுபிடிப்புகளின் தந்தை தாமஸ் ஆல்வா எடிசன் அமெரிக்காவின் ஓஹையோ மாநிலத்தில் பிறந்தவர் 1847. இறந்தது 1931. 19ஆம் நூற்றாண்டில் பிறந்து 20ஆம் நூற்றாண்டில் இறந்து போயிருக்கிறார். உப்பு சத்தியாகிரக காலம் 1930. அதுக்கு அடுத்து 1 வருஷம் கழிச்சு இறந்துடுறாரு. பட் இவருக்கு நோபல் பரிசு கிடைச்சதா இதுல தகவல்கள் இல்லாம இருக்கிறது. அதுல கூட அரசியல் இருந்திருக்குமோ அப்படின்னு சொல்லி எண்ண முடிகிறது. இதுல என்ன அப்படின்னா, கோழியை பார்த்து தானும் அடகாத்திருக்கிறார் அப்படின்றதுதான் ஒரு புதுமையான விஷயமா இருக்கு. எனவே பிப்ரவரி 11 புதன்கிழமை கண்டுபிடிப்புகளின் தந்தை தாமஸ் ஆல்வா எடிசன் மாபெரும் ஆராய்ச்சிகளுக்கு சொந்தக்காரர். 1300 கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சு
1903 கண்டுபிடிப்புகளுக்கு காப்புரிமை வாங்கியவர். அவரை சந்திச்ச மகிழ்ச்சியோட